Good evening. Welcome to the Inner Circle Meet of Master the Stock Market Program. Today is 23rd August 2025. So எல்லாரும் உள்ள வந்துட்டே இருக்காங்க. நம்ம உடனே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் குளோபல் ஃபேக்டர்ஸ், அப்புறம் டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ், இன்னையோட அஜெண்டா இண்டஸ்ட்ரீஸ் பெர்ஃபார்மன்ஸ், செக்டார் பெர்ஃபார்மன்ஸ், கோல்டு சில்வர் எல்லாத்தையும் கூட பார்க்கலாம். தென் அல்டிமேட்லி வி வில் கோ ஃபார் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்காக லெட் மீ டேக் அப் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் globally getting influenced. Let me just take up some of the global points. ஸோ இப்போ குளோபல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கிய பேஜ் தெரியும் நம்புறேன். எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் குறிப்பா முக்கியமா பார்க்கறதா இருந்தா இப்போ ரீசெண்டா ஜஸ்ட் லைக் ஃப்ரைடே அன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபெட் சேர்மன் ஜெரோம் போவெல் அவர் வந்து முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணாரு. என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது ரேட் கட் வந்து செப்டம்பர் மாசம் மீட்டிங்ல நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு யூஎஸ் மார்க்கெட் வந்து ஜூம் அப்படின்னு ஆயிட்டு நம்ம பாக்குறோம். ஸோ அதனால இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் விச் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தி மார்க்கெட். நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால யூஎஸ் மார்க்கெட்ல இம்பாக்ட் தெரிஞ்சது. ஸோ நம்ம மார்க்கெட்ல என்ன மாதிரியான இம்பாக்ட் அது கொடுக்கும் அப்படின்றது காலத்துல பார்க்கலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே சமயம் அவர் கொஞ்சம் காஷனும் கொடுக்குறாரு. இன்ஃபிளேஷன் அந்த ஜாப் லாஸ் கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டேரிஃப்னால வரக்கு ட்ரம்ப் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதனால இது ஒரு விஷயம் முக்கியமா நம்ம பார்க்கணும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷனால என்னாச்சு யூஎஸ் மார்க்கெட்ல அப்படி பாத்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ், S&P நாஸ்டாக் எல்லாமே பாத்தீங்கன்னா 1.5 to 1.9% வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்காரு. நம்ம கையாளணும் அப்படின்னு பார்க்கணும். ஸ்டாக் மார்க்கெட் சோல்டுனா வெண்ட் அப். ஸோ பாண்ட் ஈல்டு, யூஎஸ் டாலர் இதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றதே நம்ம கணக்கில் எடுத்துட்டு பார்க்கணும். பாண்ட் ஈல்டு அப்படின்னு குறைஞ்சா இட்ஸ் குட் ஃபார் தி ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது பார்க்கணும். ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நடக்கிற ஒரு விஷயம். அடுத்தது ஏஐயோட இம்பாக்ட் என்னவா இருக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இந்த ஹைப் வந்து எப்படி ஒரு இம்பாக்ட் கொடுக்குது அப்படின்னு பார்க்கணும். நிறைய இதையும் வந்து நம்ம கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதனால எந்தெந்த கம்பெனிஸ் பார்க்கலாம், அந்த டெக் ஸ்டாக்ஸ் நம்ம ஒரு கண் வச்சு பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்றதே நம்ம ஸோ அதுல அஃபெக்ட் ஆகக்கூடிய சில ஃபர்ம்ஸ் பார்க்கும்போது என்விடியா, ஆரக்கிள் இந்த மாதிரியான சில ஸ்டாக்ஸையும் நம்ம மைண்ட்ல எடுத்துக்கலாம். நமக்கு பிரச்சனையா இருக்கா அப்படின்னா டெஃபினெட்லி எஸ். ஸோ யூஎஸ் டேரிஃப்னால என்ன மாதிரியான இம்பாக்ட் அப்படின்றதெல்லாம் இப்போ கிரியேட் ஆக வாய்ப்பு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பா நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அப்படின்றது பெருமளவு பாதிக்கப்படும். இதனால ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் அவர் எக்ஸ்போர்ட் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு இப்போ கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன காம்பன்சேஷன் கொடுப்பாங்க, வேற எந்த கண்ட்ரியில அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை சோர்ஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் காம்பனன்ட்ஸ், கேபிட்டல் குட்ஸ், கன்சூமர் டியூரபிள்ஸ் இந்த கேட்டகரி ஆஃப் தி ஸ்டாக்ஸும் கூட பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். அதுவே வந்து நம்ம ஏஷியன் கண்ட்ரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்லை இந்தியா வந்து பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்றதே நம்ம ஞாபகம். ஓகே, ஸோ அடுத்தது ஒரு நம்ம ஏற்றம் வந்துச்சு இல்லையா, டாப்னு ஒரு ஏற்றம் வந்தது, உடனே ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றதும் கூடவே வர்றதை நம்ம பார்க்குறோம். எஃப்ஐஸ் ஆர் நோ கீப் செல்லிங் அண்ட் தேர் புக்கிங் ப்ராஃபிட்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செக்டார் வைஸ் நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போது அதனுடைய இம்பாக்ட் நம்ம தனித்தனியாகவே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் பெரிய பாசிட்டிவ் எது புஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் தான். ஒன்று, அதாவது அந்த 28% இருக்கக்கூடாது 18% நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கதான் நம்ம பார்க்குறோம். ஸோ தட் இஸ் கோயிங் டு கிவ் அ வெரி பிக் புஷ். ஸோ அந்த இம்பாக்ட் என்ன அப்படின்னு வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டினால பண்ண ஒரு இம்பாக்ட் ஒரு 2,50,000 கோடிக்கு வியாபாரம் வந்து கூடும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த வகையில அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்னு, இப்போ 12% இருக்கிறதெல்லாம் 5% மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா, 5% பெனிஃபிட் ஆகக்கூடிய செக்டார்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பேக்கேஜிங் அண்ட் ஃபுட் அண்ட் பெவரேஜ் செக்டார்ஸ் அது வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பேக்கேஜிங் அண்ட் ஃபுட் பெவரேஜ் செக்டார்ல எந்த மாதிரியான நிறுவனங்கள் அதை பெனிஃபிட் அடைய வாய்ப்பு, பிரிட்டானியா, நெஸ்லே, டாடா கன்சியூமர், பராக் மில்க் இந்த கம்பெனிஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆகி வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறோம். அடுத்தது கார்மெண்ட்ஸ் அண்ட் ஃபுட் ரேஞ்ச் அப்படின்றது இந்த துணிக்கெல்லாம் வந்து விலை மாறும்போது பர்சன்டேஜ் மாற மாதிரி வச்சிருந்தாங்க இல்லையா, எபோவ் 1,000 rupees அப்படின்னு வரும்போது அந்த ரேஞ்சுக்கெல்லாம் டேக்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுல இப்போ குறைய ஆரம்பிக்கும் போது கூடும். இன்னும் சர்ஜ் இன் ரீட்டைல் ஃபுட்பால் அப்படின்றதும் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. அதனால பெனிஃபிட் அடையக்கூடிய நிறுவனங்கள் ட்ரெண்ட், அதே மாதிரி பேட்டா இந்தியா, ரிலாக்ஸோ ஃபுட்வேர், வைதன் ஃபேஷன்ஸ் இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே பெனிஃபிட் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கணும். அடுத்து இதே மாதிரி அக்ரிகல்ச்சருக்கும் அவங்க குறைக்க போறாங்க 5%. அதுல நம்ம பாக்குறோம். ஸோ ஜிஎஸ்டி ட்ராப் 5% ஃபார் த டிராக்டர்ஸ். அது இன்னும் காஸ்ட் கம்மி பண்ணி டிமாண்ட் கூடும். இதுல வந்து பெனிஃபிட் அடையக்கூடிய எஸ்கார்ட்ஸ் அண்ட் மகேந்திரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது குறையக்கூடிய செக்டர்ஸ் எல்லாம் எது, அதுல எந்தெந்த நிறுவனங்கள்லாம் பலனடை கூடும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஆட்டோமொபைல் செக்டார்ல எடுத்தீங்கன்னா 2 வீலர்ஸ்ல எல்லாமே நமக்கு அந்த 28 18 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஸ்மால் பேசஞ்சர் கார்ஸ், ஸோ பைக்ஸும் 2 கீழே, அதே மாதிரி ஸ்மால் 1.2 லிட்டர் ஏஜின்ல இருக்கிற அந்த காருக்கு எல்லாத்துக்குமே டிராப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. பிரைஸும் வந்து 7-10% குறையும் இதனால அப்படின்றதும் பார்க்கும்போது மாருதி சுசுகி, பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் கார், டிவிஎஸ் மோட்டார்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்களை நம்ம சொல்லலாம். இதுல ஏற்கனவே எல்லாமே பிச்சுக்கிட்டு ஏறிச்சு இல்லையா. ஸோ குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் மாருதி எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஹை டச் பண்ணதே நம்ம பார்க்கணும்.
அடுத்ததா கன்சியூமர் டியூரபிள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ இந்த செக்டார் அப்படின்றது 32 இன்ச் டிவி இதெல்லாம் வந்து கிரேட்டர் தேன் 32 இன்ச்சுலாம் அதிக டாக்ஸ்ல இருந்து கம்மி டாக்ஸ் உள்ள வரது வாய்ப்பு இருக்கு. ஃபெஸ்டிவல் சீசன் வரதுனால இந்த தீபாவளி சீசன்ல இதுக்கெல்லாம் நிறைய டிமாண்ட் வரும் பார்க்கப்படுகிறது. குறிப்பா இந்த ஏசி எல்லாமே வந்து விலை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்கப்படுது. போனு எல்லாமே. ஸோ அதனால வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார், ஹேவல்ஸ், டிக்ஸான் டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து பெனிஃபிஷியரி கன்சியூமர் டியூரபிள் கேட்டகரி. அதே போல வந்து ஒரு ஒரு மூட்டைக்கு 30 இருந்து 40 ரூபாய் பிரைஸ் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்கப்படுகிறது. ஸோ ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கெல்லாம் பெனிஃபிட் உண்டு. கம்பெனி லைக் அல்ட்ராடெக் சிமெண்ட், ஸ்ரீ சிமெண்ட், ஜேகே சிமெண்ட் இவங்க எல்லாருமே அதில் பெனிஃபிஷியரியா நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ அடுத்து ரியல் எஸ்டேட்டும் இதனால ஒரு பெனிஃபிட் அடையலாம் இல்லையா? ஸோ ஹவுசிங் காஸ்ட்லாம் கம்மியாச்சுன்னா டிமாண்ட் கூடி சேல்ஸ் கூடலாம்ன்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வைக்கலாம் கூட ஜிஎஸ்டி 28% எங்க வருது 18% வருது நம்ம பாக்குறோம். ஸோ அதனால அதிக அளவு பெனிஃபிட் அடையக்கூடியது நம்ம பெரிய பஸ் உற்பத்தி பண்றவங்களும் பாத்தீங்கன்னா அசோக் லேலண்ட், டாடா மோட்டார்ஸ் மெயினா அவங்க தான் நம்ம இதுல பாக்குறோம். ஸோ தீபாவளி சேல்ஸ் அப்படின்றது ஒரு பூஸ்ட் பண்ணும் கூடிய அந்த பாதிப்பை ஓரளவுக்கு சரி பண்றதுக்கான ஒரு முயற்சியா கூட நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. ஸோ ஓவராலா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு எந்தெந்த ஃபேக்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் குறிப்பா ஜிஎஸ்டினால ஜிஎஸ்டியினுடைய ரேஷனலைசேஷனால எந்தெந்த செக்டார் அண்ட் கம்பெனிஸ் வந்து பெனிஃபிட் அடையும் அப்படின்றத நம்ம டீட்டெயில் அதுக்காக நான் என்ன பண்றேன். ஸோ உங்களை நான் சார்ட்டுக்கு கொடுக்குறேன். லெட் மீ ஸோ நான் சார்ட்டுக்கு வந்துடுறேன். So I'm going to share the chart. உங்க எல்லாருக்குமே சார்ட் வந்து இப்போ விசிபிளா இருக்கணும். குயிக்கா நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை டச் பண்ணிட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வந்துடலாம். இப்போ நீங்க சார்ட்ல பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு இருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல பிரேக் பண்ணி ஒரு பெரிய புல் கேண்டில் வந்துட்டு நம்ம பாக்குறோம். ஸோ இந்த ஒரு ரைஸ் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒருவேளை இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல் என்ன நடக்கலாம் இந்த இடத்துல நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேர் குட் பி அப்படின்னு தோணுது. நம்ம வெயிட் அண்ட் சி தான் பார்க்கணும். இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஓரளவுக்கு ஒரு கம்பெனி ஹேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கு அப்படின்றது உண்மைதான். ஒருவேளை இந்த ஒரு ஏற்றம் தொடர்ந்தால் இன்னும் செப்டம்பர்ல தான் ஏற்ற போறாரு. அது வரைக்கும் ஏதாவது பாசிட்டிவான நியூஸ் ஃப்ளோட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னா ஹிஸ்டாரிக்கல் ஹை அப்படின்றத டச் பண்ண இந்த டவ் ஜோன்ஸ் இன்னும் தொடர்ந்து வலிமையாக ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இன்னும் இப்ப அந்த க்ளோசிங்ல இருந்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னும் ஒரு 1.5% ஏறதுக்கான வாய்ப்பும் இருக்குது as of now as per the pattern. ஓகே. சோ இப்ப நம்ம வந்து டவ் ஜோன்ஸோட நகர் வந்து டவ் ஜோன்ஸ் ஏறிச்சே நாஸ்டாக் ஏறினது அதனால நம்ம சந்தையும் ஏறுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது அது ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா நம்முடைய இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ அதனால நம் சந்தை ஏறுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது கொஞ்சம் கேள்விக்குறியோட தான் பார்க்கணும். ஏன் சொல்றேன்னா நம்ம மார்க்கெட்டு முடிஞ்ச பிறகுதானே அமெரிக்க சந்தையில இந்த நிகழ்வு நடந்தது. சரி அப்ப கிஃப்ட் நிப்டில எந்த அளவுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் கிஃப்ட் நிப்டி சார்ட்டையும் உங்க கணக்கு முன்னாடி கொண்டு வந்து நம்ம பாக்குறது கிஃப்ட் நிப்டியோட சார்ட். இந்த கிஃப்ட் நிப்டில யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம மார்க்கெட் 3:30 மணிக்கு முடிஞ்சதை நம்ம பார்த்தோம். ஸோ 3:30 மணிக்கு நம்ம மார்க்கெட்டு முடிஞ்சது அப்படின்றத பார்க்கிறோம். இப்போ இந்த இடம் தான் மார்க்கெட் முடிஞ்சது நமக்கு. ஓகே ரைட். ஸோ இந்த இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு முடிஞ்சது. அப்புறம் முடிஞ்ச பிறகு ரைஸ் ஏறக்குறைய இந்த இடத்துல இருந்து நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு தூரம் நாங்க அப்படின்னு பார்க்கும்போது க்ளோசிங் பிரைஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 110 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஸோ நம்ம க்ளோசிங்ல இருந்து 110 பாயிண்ட் கிட்ட ஏறி இருக்கு. இது வந்து கிஃப்ட் நிஃப்டி. ஸோ அதனால நம்ம நிஃப்டி அப்படின்றது எங்க க்ளோஸ் ஆயிருக்கு 1870 க்ளோஸ் ஆயிருக்கிற இந்த மார்க்கெட் ஒரு 100ல இருந்து 110 பாயிண்ட் ஏறலாமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 970 980 இந்த ரேஞ்சை நோக்கி அது நகரலாமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே நகருமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முக்கியமா இப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது 9 இஸ் இஃப் இட் ஹேப்பன்ஸ் கேப் அப் அட் 24,980 இந்த மாதிரி இடத்துல கேப் அப் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இங்க இருக்கிறது. அதனால நம்ம உஷாராக இருக்க வேண்டும் ஞாபகம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை இதே உடைச்சு மேல போயிடுச்சு ஸோ 25,000 நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். இப்போதைக்கு எபோவ் 25,000 போச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கொஞ்சம் பாசிட்டிவா மார்க்கெட்டை பார்க்கலாம். இல்ல அப்படின்னா இருக்கிறதா எடுத்துக்கலாம். இப்போதைக்கு பெரிய ஷார்ப் ரைஸ் வந்ததுக்கான இம்பாக்ட் அப்படின்றது நம்ம மார்க்கெட்ல எப்படி வரலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு லைட்டா இங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். சரி ஓவராலா இப்போ நம்ம மார்க்கெட்டை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்காக ஸோ லெட் மீ டேக் அப் நம்ம டிஸ்கஷன் ஸ்பாட் எடுத்துக்கிறேன். ஓகே இப்ப நம்ம நிப்டியோட ஸ்பாட் பார்த்துட்டு இருக்கிறோம்.
கவனிங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல குயிக்கா பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் அப்படின்றது கடந்த 6 நாளா ஏறி அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இல்ல என்னென்னலாம் பார்க்க முடியுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் விழுந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய இந்த இடத்துல இருந்து நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது, உச்சத்துல இருந்து மார்க்கெட் இந்த 25,670ல இருந்து கீழே எவ்வளவு தூரம் விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேம் டவுன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து அஹ், இந்த ஜூன் 13ஆம் தேதி இல்லையா, அன்னையில இருந்து ஒரு பெரிய கேப் டவுன் வந்து அதன் பிறகு திரும்ப ஏற ஆரம்பிச்ச ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. சோ அந்த ஏற்றம் இந்த வந்து நம்ம பார்த்தோம்னா 24,450ல இருந்து 25,000 ஏற்கனவே 1,200 பாயிண்ட் கிட்ட ஏறுறது. நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க, அடடா மிஸ் பண்ணிட்டோமே, டக்கு டக்குன்னு ஏறி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மிஸ் பண்ணவங்களுக்கான ஒரு வாய்ப்பு முடிஞ்சு கீழே இறக்கம் வந்தாச்சு. வந்து அந்த வாய்ப்பு கொடுத்ததா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இப்போ சஸ்டைன் ஆகுமா அப்படின்றத ஒரு கேள்வி. அதை நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். 10 இந்த ஏற்றம் அப்படின்றத எடுத்தோம் அப்படின்னா, ஏறக்குறைய இந்த டாப்ல இருந்து இந்த பாட்டத்துக்கு நான் ஒரு கணக்கு எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, பெபனாச்சி யூஸ் பண்ணோம்னா எங்க தடுக்காக்குறீங்க, அது வந்து 25,150 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல தடுக்கப்பட்டு கீழ் நோக்கி திரும்பி இருந்தது. ஆக இதை நம்ம என்னன்னு சொல்லணும், திஸ் இஸ் ஒன்லி புல் பேக் ரேலி அப்படின்னு தான் சொல்லணும். புல் பேக் ரேலி அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம், இறக்கம் அதிகமாக அப்போ அடுத்த இறக்கம்னு வந்துன்னா பெருசா வரலாமோ அப்படின்னு ஒரு டவுட்டோட நம்ம பாத்துக்கிறோம். சரியா, இது பேர் புல் பேக் ரேலி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா இது அப்படி டக்குன்னு விழுந்துருமா அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணணும். நிறைய பாசிட்டிவ் நியூஸ் ஃப்ளோ ஆகுறதுனாலையும் இன்னும் ஆனா நம்ம டேரிஃப் செட்டில் ஆகல, அது பிரச்சனை தான்றதையும், ஜிஎஸ்டியோட இம்பாக்ட், ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷனோட இம்பாக்ட் நமக்கு சில செக்டார் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதையும் மார்க்கெட்ல நம்ம நிப்டினுடைய நிலைமை என்னன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இது மாதிரி ஒரு ஓவரால் பிக்சரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே நான் வீக்லி சார்ட்டா ஒரு செகண்ட் மாத்திரம் பாருங்க. ஸோ வீக்லி சார்ட்ல பார்க்கும்போது இங்க உங்களுக்கு என்ன வந்திருக்கு, இந்த ஷூட்டிங் ஸ்டார் ஆல்சோ ஷோஸ் லாட் ஆஃப் வீக்னஸ். அதே சமயம் நமக்கு இந்த ஷூட்டிங் ஸ்டார்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த டெய்லி சார்ட்டா மாத்தும் போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டில் பெட்டர். என்னது, இந்த இடத்துல தேர் இஸ் அ கேப் அப். இல்லையா, ஸோ தேர் இஸ் அ கேப் அப். ஸோ இந்த கேப் என்னவா செயல்படும், டைப் பண்ணி போடுங்க, சேட்ல போடுங்க. ஸோ இந்த கேப் அப் என்னவா செயல்படும் படிச்ச வகுப்புல, இந்த கேப் ஏரியா. ஓகே, யா அப்துல் சார், கேப் அப் பண்ணதுனால சப்போர்ட்டா செயல்படும். சரியா, ஆமா ஆமா, தப்பா தப்பா வெரி குட். பண்ணாரு, கீழே ஸோ வரைக்கும் எல்லாருமே சப்போர்ட். போடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம படிச்சதை திரும்ப கூட ஓவர்லாப் ஆயிட்டு பாருங்க. சரியா, ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ திஸ் ஏரியா லைக்லி டு ஆக்ட் ஆஸ் அ சப்போர்ட். சப்போர்ட்ல நமக்கு மேல் எல்லை கீழ் எல்லைன்னு ரெண்டு இருக்கு. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், மேல் எல்லைன்றது எவ்வளவு 24,870, கீழ் எல்லை எவ்வளவு 24,650. ரைட்டா, ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட் கூட 870 கீழே 24,650, இந்த ரெண்டுமே நமக்கு முக்கியமான சப்போர்ட்டுக்கான எல்லையா வச்சுக்கலாம். முதல்ல இங்கிருந்து ரீபவுண்ட் ஆகிறது பார்க்கலாம். அடுத்தது வந்து இங்கிருந்து ரீபவுண்ட் ஆகலாம்னு எதிர்பார்க்கிறோம். சரியா, இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான இடங்கிறது ஒரு ஜெனரல் வியூ. ரைட்டா, மார்க்கெட்டிங்கிறது இங்கிருந்து ரீபவுண்ட் ஆக போகுது இல்லையா, இங்க ஒரு பாயிண்ட் ஏற போகுது. பட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, மேல இது ஏறும் போது இங்க தடுக்கப்படுது, ஆல் டைம் ஹைக் போயிருக்கு. நம்மளால போக முடியுதா, இல்ல. அதுக்காக முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொன்னா நமக்கு யூஎஸோட ஜிஎஸ்டி பிரச்சனைன்றது மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அவங்க இன்னும் இந்த ரஷ்யா கூட ஆயில் வாங்குறதா இன்னும் கூட டேரிஃப் போடுவாங்களோ அப்படின்னு நம்மள கொஞ்சம் சிக்கல்ல விடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இன்னும் பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. அதனால இப்போதைக்கு அந்த 25,250 அப்படின்ற எல்லை வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். 25,250 அப்புறம் ஏறும்போது கூட இங்க தடுக்கப்படலாம். அதே மாதிரி அடுத்தடுத்த ஏற்றம் வந்தா உடனே மேல போயிடுமானா போகாது. ரைட், ஒவ்வொரு ஏற்றத்திலுமே செல்லிங் ப்ரெஷர் ஹெவியா இருக்கு நமக்கு. அதனால ஒருவேளை அதை உடைச்சு மேல போனாலும் கூட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க வரலாம், 25,000 இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதனால இட் இஸ் நாட் ஈஸி டாஸ்க் மேல போறது. நம்ம கவனமா தான் இருக்கணும். ஓகே, சோ இப்போதைக்கு நிப்டியோட நிலைமை என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். எங்க சப்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்கிறத பார்த்துட்டோம். 24,650 அது உடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா தென் த ஃபால் கேன் பி கன்சிடரபிள். நமக்கு நிறைய நடுவில் சப்போர்ட் இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு உயர்ந்த வலிமையான இறக்கங்கள் வரலாம். ஓகே, சோ இப்போ நிப்டினுடைய நிலைமை எப்படி இருக்கு, குயிக்கா நம்ம செக்டார்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்தலாமா. அதுக்காக வேகமா நம்ம செக்டாருக்குள்ள போயிடலாம். ஒரு செக்டாரா நம்ம எடுத்துக்கலாம். குயிக்கா அதை பத்தி நம்ம பார்த்துக்கலாம். சைட்ல அதர் செக்டார்ஸ் ஒண்ணா போட்டு ஃபர்ஸ்ட் கொண்டு வர்றது ரைட் ஹேண்ட் சைட்ல நிப்டி பேங்க் கொண்டு வரலாம். நிப்டி பேங்க் எப்படி பிஹேவ் பண்ணுது, நிப்டி பேங்க் பாத்தீங்கன்னா ரொம்ப பெக்குலியரான பிஹேவியர். நிறைய நாள் பார்க்கும்போது சில நாட்கள்ல நிப்டியை விட பேங்க் நிப்டி கொஞ்சம் வலிமை காட்டினது, வலிமை குன்றதையும் நம்ம பாக்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபியூ டேஸ் நீங்க கணக்குல எடுத்து பாத்தீங்கன்னா கூட குறிப்பா இந்த கேப் அப் ஆன பிறகு பாருங்க, கேப் அப் ஆன பிறகு இந்த 4 நாளும், குறிப்பா இந்த 3 நாளும் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ் அப் சைட்ல போச்சு கேப் அப் ஆன பிறகு இல்லையா. ஆனா எங்களோட இன்சைட் கேண்டில் சொல்றாங்க இது உள்ளவே தான் நிக்குது, இது தாண்டி அது போக முடியல. ரைட்டா, அந்த கேப் அப் ஆன கேண்டலோட ஹைய அதனால தாண்ட முடியல அப்படின்றத நம்ம பாக்குறோம்.
அண்ட் மோரோவர் இந்த கேப். ஸோ இதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கேப்பை போட மேல இல்லை, அது என்ன பண்ணிடுச்சு, பிரேக் பண்ணிச்சு. அதை மட்டும் பிரேக் பண்ணது மட்டும் இல்ல, அதையும் வயலேட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்கிச்சு. ஆக பேங்கிங் அப்படின்றது ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்றதான் இந்த சார்ட்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்துட்டோம். அதே மாதிரி அடுத்து நம்ம வந்து நிஃப்டி ஆட்டோ பார்க்கலாம். நிஃப்டி ஆட்டோ அப்படின்னா இட் வாஸ் அ ஸ்டார் செக்டர் ஃபார் த வீக். ஒய்? அந்த ஜிஎஸ்டி தான் இல்லையா? ஸோ ஜிஎஸ்டி அப்படின்றது 28ல இருந்து 18 மாறதுனால சேல் அதெல்லாம் நடக்கும்போது தான் நம்ம அந்த கணக்கு எடுக்கவே முடியும். ஏன் மார்க்கெட் உடனே அதுக்கு இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ உடனே ஏறி மேல நின்னாச்சு. இப்ப நம்ம போய் வாங்கி மாட்டிக்கலாமா? மாட்டிக்கவே கூடாது. சரி, ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஏற்றம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அது பிரேக் ஒரு கணக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க இருந்து அது வந்து கிட்டத்தட்ட 5.9%. ஓகே, 6% கிட்ட அந்த செக்டார் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஏறிச்சு. அதுவும் குறிப்பா ஒரு 2 நாள்ல 3 நாள்ல ஏறதான். ஆட்டோமொபைல் செக்டார் அப்படின்றது நிப்டியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கு? சூப்பர் டூப்பர் தான் இருக்கு இல்லையா? ஆட்டோ செக்டார் ஸ்டில் இட் இஸ் லுக்கிங் ஸ்ட்ராங். ஓகே, ஒரு சின்னதா ஒரு கணக்கு பார்த்துடலாம். என்ன அப்படின்னா இந்த ஏற்றம் நடந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த ஏற்றம் அப்படின்றது எப்படி சஸ்டைன் ஆகுமா அப்படின்றத பார்க்கலாம். இதுல புரியுது உங்க கண்ணுக்கு? டக்கு டக்கு சாட்ல போடுங்க. இதுல ஒரு பேட்டர்ன் தெரியுதா உங்களுக்கு? இது 2 3 பேட்டர்ன் மாதிரி தெரியுது. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு பிடிச்சிக்கலாம். ஆனா ரிசல்ட் ஒண்ணுதான், எல்லாத்துக்குமே ரிசல்ட் ஒண்ணுதான். ஸோ இதுல நீங்க எந்த மாதிரி பேட்டர்னை நீங்க எடுத்து கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா we have results are going to be the same. ஓகே, ஸோ பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்க 2 விதம் பார்க்கலாம். இது கப் அண்ட் ஹேண்ட்லா கூட போட்டுக்கலாம், இல்ல இதை வந்து நம்ம ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னா கூட டக்கு டக்குன்னு போடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர், கரெக்ட், வெரி குட். எல்லாருமே போட ஆரம்பிச்சீங்க, ரொம்ப சந்தோஷம். ரூபா சார், யா ரங்கநாத் சார், வேணுகோபால் சார், சார் எல்லாரும் போடுறீங்க. இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருங்க, அப்பதான் உங்களுக்கு அது மைண்ட்ல ஸ்ட்ராங்கா போய் உட்காரும். ஸோ இப்போதைக்கு நமக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செக்டரா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதனுடைய ஏற்றம் அப்படின்றது ஏற்கனவே நல்லா நடந்துடுச்சு இது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரைட், ஒருவேளை இன்னும் இந்த ஏற்றம் தொடர்ந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய பாக்கி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. தென் இட் கேன் ஹிட் லைஃப் டைம் ஹையர் தாண்டறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நெக்ஸ்ட் 6 months 1 year அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இட் இஸ் அ பை கேண்டிடேட். ஸோ கரண்ட்லி ஆல்ரெடி மூட் அப், இருந்தாலும் இன்னும் நிறைய அதுக்கு மேல வாய்ப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இவனுக்கு another 10% கூட வரலாம் அப்படின்றதுதான் ஜென்ரல் வியூ. ஸோ ஆட்டோ செக்டர் இஸ் லுக்கிங் வெரி குட், வெரி ஸ்ட்ராங் அப்படின்றது ஜென்ரல் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஆட்டோ ஏன் டீட்டெயிலா பார்த்தோம்னா இதுல பணம் இருக்கு, நம்ம இதை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அடுத்தடுத்த செக்டர்ஸ் எக்கனாமிக்கா பார்க்கலாம். ஸோ ரைட்ல தென் ஐ பிரிங் இன் ஆட்டோ செக்டர் பார்த்தோம். நெக்ஸ்ட் சி ஓகே, ஸோ எஃப்எம்சிஜில என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எஃப்எம்சிஜில அதே மாதிரி நல்லா ஏறிச்சுன்னா ஏறிச்சு, இறங்கிச்சுன்னா இறங்கிச்சு. ஸோ எப்படி நிஃப்டி பிஹேவ் ஆனா எஃப்எம்சிஜி செக்டார் வந்து ஒரு ஒரு தனித்து இயங்கக்கூடிய மாதிரி நிலைமைக்கு வந்தாச்சு. மார்க்கெட் பெருசா விடும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பை பண்றாங்க, மேல போகுது. மார்க்கெட் ஏறும்போது அதுல ஒரு ப்ராஃபிட். இதை நம்ம ஓவராலா பார்க்கும்போது ஒரு ப்ராடான எப்படி இருக்கு, சைட்வே மூவ்மெண்ட் இருக்குது. ப்ராட் சைட்வே மூவ்மெண்ட், ட்ரெண்ட் கிடையாது இப்போதைக்கு. அதனால எல்லா இப்ப இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸும் ஜிஎஸ்டி இந்த ப்ராடக்ட் வந்து தனித்தனியா பார்க்கணும். இருந்தாலும் இதுலயும் கொஞ்சம் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஞாபகம். ஆட்டோ மாதிரி ஒரு அவுட் ரைட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்ல முடியாது, செலக்டிவா இருக்கு. அதனாலதான் இது கொஞ்சம் மேல ஏறிச்சு, திரும்பவும் இறங்க ஆரம்பிச்சாச்சு. ஓகே, ஸோ இட்ஸ் பை ஆன் ஆல் டீம். நம்ம குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் கூட நம்ம நோட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? வீக்கர் அண்ட் எவ்ரி ஃபால் வி கேன் சிப் பண்ணலாம், கொஞ்சம் நிறைய வாங்க வேணாம், கொஞ்சம் சிப் பண்ணி வைக்கலாம், லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் செக்டார் வி வில் கோ. ஸோ நிஃப்டி ஃபார்மா. ஸோ நிஃப்டி ஃபார்மா தான் இப்ப இருக்கிறதுல இன்னைக்கு தேதிக்கு நமக்கு கொஞ்சம் வலிமை காட்டி கொண்டிருக்கு. இதுலயும் பேட்டர்ன் இருக்கு, எல்லாரும் கண்ணில் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் படிக்கிறோம் இல்லையா? சேம் பேட்டர்ன் கம் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன், ரைட்? ஸோ அதனால நம்ம ஒரு தடவை பார்த்துட்டோம்னா கண்ணில் புரிபட்டு போச்சு அப்படின்னு சொன்னேன். அது ஃபார்மா செக்டர்ல சூப்பரான ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து நிக்குது, ரைட்? ஸோ இது அப்போ அடுத்த வாரத்துக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு செக்டரா இருக்கலாமா அப்படின்னா ஆன்சர் இஸ் எஸ். Currently, actually, seeing is believing and keep typing is your practice. நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கணும்ன்றதான். குட். ஸோ சிலர்லாம் போட்டிருக்கீங்க கப் அண்ட் ஹேண்டில், சூப்பர். எல்லாருமே போடுங்க, ப்ராக்டிஸ் மைண்டுக்குள்ள கொண்டு போய் உட்கார வைக்கணும். ஸ்டார்ட்டை பார்க்கும்போது ஸ்பார்க் வரணும், அப்புறம் ஆக்ஷன் எடுக்கும். இது எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இப்போதைக்கு ஃபார்மா செக்டர் ஆக்சுவலி டேரிஃப் கத்தி தொங்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கும் ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்பப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது யூஎஸ்ல இருந்து. ஆனா இப்ப அதை எக்ஸாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க தெரியும். அதனால அதை இப்போதைக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க, எக்ஸாம் பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்ம கணக்குக்கு அனாலிசிஸ்ல இந்த செக்டார் வந்து ஏற்றம்னு வந்தது அப்படின்னா ஏற்றம் இருக்கிறது. அடுத்த வாரத்துல மார்க்கெட் ஏறினா the major beneficiary is this.
ஓகே, ரேட் கட் வச்சு பார்க்கணும், ஃபினான்ஷியல் செக்டார் ஏறும், ரைட்டா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் செக்டார் ஏறும், ரேட் ரிலேட்டடா இருக்கக்கூடியது, ஹவுசிங் செக்டார் ரேட் ரிலேட்டட் இருக்கக்கூடியது, ஆட்டோமொபைல் செக்டார் எல்லாம் எதெல்லாம் வந்து நம்ம பேங்க்ல கடன் வாங்கி வாங்குறோமோ, சோ அந்த செக்டாருக்கான பெனிஃபிட்ஸும் உண்டு. ஆனா நம்ம வட்டி குறைச்சா தான் அது டைரக்ட் பெனிஃபிட். ஆனா ஓவராலா அங்க குறைச்சா இங்கெல்லாம் குறைப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பும் உண்டு. ஓகே, சோ இப்ப நம்ம ஃபார்மா செக்டார் நிஃப்டி ஐடி. ஐடி சோதனையான காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பொதுவா பாக்குறோம். அந்த சோதனையான காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது போன வாரம் ஒரு ரிலீஃப் ரேலி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இன்னும் வீக்னஸ்ல தான் இருக்குதானா இருக்குது. இதனுடைய உச்சத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்திய உச்சம் அப்படின்னு சொன்னா இதனுடைய எந்த மாசம், ஜூன் மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதே 13% சாதாரணமா விழுது, டக்கு டக்கு டக்குன்னு விழுது. அதுவும் இந்த குறுகிய காலத்துல இல்லையா? சோ ரொம்ப குறுகிய காலத்துல ஜூலை ஆகஸ்ட் அப்படின்னு 2 மாதத்துல இருந்து விழுந்ததுன்னு கணக்கு எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு வீக்லி சார்ட்டா மாத்தி உங்களுக்கு காட்டுறேன், பெருசா உங்களுக்கு இருக்காங்க. அதனுடைய உச்சம் டாப்ல இருந்து எவ்வளவு தூரம் விழுந்திருக்கு இப்ப இருக்கிற லெவல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாப்ல % விழுந்திருக்கு. அதனால் பெருமளவு பாதிக்கப்பட்ட துறை அப்படின்றது இதான், உண்மைதான். ஆனா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த செக்டார்ல வேல்யூ பையிங் அப்படின்றது அப்பப்ப நடந்துகிட்டே பயிரா இருக்கலாமா அப்படின்னு போடக்கூடிய இடம், முக்கியமான ஒரு இடம். ஏற்கனவே ஒரு யூ டர்ன் அடிச்சிருக்கிறதுன்றது ஒரு உண்மைதான். ஆனா அப்படியே ஏறிடுமானா ஏறாது. சோ மேல போகும்போது இந்த இடத்துல இங்க வந்து ஒரு ப்ராஃபிட் பீக் வரும். சோ இதனுடைய மூவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கீழே இருக்கிறது சோ ஒரு 7% மேல கீழே. சோ அதுதான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு வேலை பார்க்கணும். கீழே வரும்போது பயப்படுச்சுன்னா நான் ஒரு ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஒரு 5% கிடைச்சா கொடுத்துடலாம்னா எஸ், அதுக்கான வாய்ப்புகள் இதுல இருக்கலாம். ரீபவுண்ட் ஆயிருக்கு. அதுலயும் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நம்ம சொல்றதா இருந்தா என்னது, இங்க ஒரு அழகான ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னா அழகான ஒரு பாட்டம் ஃபார்மேஷன் நடந்துட்டே இருக்கிறதுனால இது வந்து அதுக்கு ஒரு வலு சேர்க்கலாம் நம்ம பார்க்கலாம். இந்த இடம் வந்து ஒரு கர்வ் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த கர்வ் ஆனா இன்னும் அதை தாண்டல, கீழே இருக்கனா ஃபெயில்டு பேட்டர்ன் எடுத்துக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட சோ இதனோட ஃபார்மேஷன்ன்றது என்ன கொடுக்கும், இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்றதுதான் ஒரு ஜெனரல் டிஸ்கஷன். பெரிய வெள்ளம் வந்துச்சுன்னா உடச்சிட்டு போயிருந்தது வேற விஷயம், ரைட்டா? ஆனாலும் கூட ஸ்டில் இந்த இடத்துல அது வந்து ஒரு பாட்டம் ஃபிஷிங் அப்படின்னு சொல்ற இடத்துல ஆமாம் சொல்லலாம் தான். இடம்லாம் கொஞ்சம் பையிங் இன்ட்ரெஸ்ட் வருதுன்றது நம்ம பார்க்கணும். சரி, ஃபைனலா நம்ம மெட்டல் வந்து மெட்டல் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி மெட்டல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம போட்டது வெளிச்சார். ஸோ நிஃப்டி மெட்டல்ல கவனிச்சு பார்த்தோம்னா இது வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர் விலை எல்லாம் பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா ஈவன் நிஃப்டியை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா கூட இது வந்து ட்ரெண்ட் வைஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இல்லையா? ட்ரெண்ட் வைஸ் இட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் நிஃப்டி. நிஃப்டி பார்க்கும்போது இந்த இடத்துல இட்ஸ் ஆக்சுவலி என்ன பண்ணுது, டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கிறது நம்ம பாக்குறோம், இந்த புல் பேக் ஆனது பாக்குறோம். இதுவும் அந்த மாதிரி தானே அப்படின்னா அது ஏற்கனவே அந்த மாதிரி தான். ஆனா இட் ஹஸ் கிரியேட்டட் ஸ்ட்ராங் பாட்டம் ஃபார்மேஷன்ஸ். எப்படி இருக்கு பாருங்க, இங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா there is a higher வந்து எப்படி ஒரு பை ட்ரேட் செட்டப்லாம் படிச்சுமா அது எல்லாத்தையுமே அப்ளை பண்ற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ அதனால இந்த விழும்போதெல்லாம் கீழே ஒரு பைக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். அதே சமயம் கவனமா இருக்கணும். என்ன கவனமா இருக்கணும், எப்பெல்லாம் இதே நம்ம பார்த்துட்டு இங்க பாத்தீங்கன்னாலும் அதே மாதிரி ஒரு ஏற்றம் முடிஞ்சு இறங்கியாச்சு இல்ல, ஈவினிங் ஸ்டார் ஃபார்மேஷன் வந்தாச்சா? ஸோ இந்த ஈவினிங் ஸ்டாருக்கான ஒரு ஃபால் கண்டிப்பா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இந்த ஏற்றத்துக்கான 1.8% இந்த லெவல் ஓகே 50% நடுவில் இருக்கு. அதனால இது வந்து கொஞ்சம் இன்னொரு குட்டி இறக்கம் வந்தாலும் அங்கிருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கணும். ஓகே, சோ ஓவராலா இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம், ஒட்டுமொத்தமா எல்லா செக்டார்ஸையும் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்த்த அதாவது ஜிஎஸ்டினால பெனிஃபிட் அடையக்கூடிய அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதோ ஒன் ஆர் டூ கம்பெனிஸை மட்டும் பார்த்துடலாம். ஜிஎஸ்டினால பெனிஃபிட் ஆகக்கூடிய நிறுவனங்கள்ல லிஸ்ட்ல ஏதோ 1-2 அப்படின்னு நம்ம குயிக்கா எடுத்து நம்ம பார்க்கலாம். குறிப்பா டாடா கன்சியூமர், பிரிட்டானியா இது எல்லாமே இப்போ பெனிஃபிஷியரிஸ் தான் இருக்கிறாங்க. பேட்டா இந்தியா, ரிலாக்ஸோ ஃபுட்வேர் அப்படின்னு நம்ம இதுல பாக்குறோம். ஸோ குயிக்கா நம்ம 1-2 எடுத்து போட்டு பார்க்கலாம். ஓகேவா? குயிக்கா 1-2 ரொம்ப நாளா என்ன பண்ணுச்சு, ஏறாமே கடந்த ஒரு நிறுவனங்கள் அதுக்கு ஒரு லைஃப் கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரிலாக்ஸோ ஃபுட்வேர் ரிலாக்ஸோ ஃபுட்வேர் சூப்பரா ஏறிடுச்சு. ஓகே, சோ இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் பெனிஃபிட் இட் இஸ் கோயிங் டு ஹேவ் கண்டினியூஸ்லி இருக்கும்போது இந்த சேல்ஸ் அப்படின்றது இன்னும் தொடர்ந்து ஏறிட்டே இருக்குது அப்படின்னா தட் வில் கிவ் a வெரி குட் சப்போர்ட் ஃபார் லாங் டேர்ம். அப்போ இந்த ஸ்டாக் வந்து ஏறக்குறைய இது ஒரு காலத்துல ஒரு டார்லிங் ஆஃப் ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருந்த ஒரு ஸ்டாக் தான். இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தா அதோட வீழ்ச்சின்றது எங்க இருந்து வந்து பாருங்க, கிட்டத்தட்ட 1400 வெறும் 400, ரைட்? சோ ரீசன் முதல்ல ஆரம்பிக்கும் போது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல ஆரம்பிச்சு அப்புறம் வேற ரீசன் எல்லாம் போயிடுச்சு. சரி பரவாயில்ல, இப்போதைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா there is a strong பாக்குறோம். ஸோ எவ்ரி டிப் இஸ் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது 440 ரேஞ்சில் வந்துச்சுன்னா வில் கீப் பையிங். ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் த ஸ்டாக் பிரேக்ஸ் திஸ் ஏரியா தென்
that could it is giving an opportunity. 440 வரும்போது வாங்கணும் அப்படின்னு சொன்னா my god, so it can give you another very big move. Very big move சொன்னா 30-35%, 40% மூவ் கூட இதுல வருமோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப இருக்கிற விலையில இருந்து இல்ல, இப்ப டிப் ஆகும்போது நம்ம வாங்கணும்னா அது கிடைக்கும். இங்க இருந்து நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தென் ஓகே. இப்ப இருக்கிறதுல இருந்து ஒரு இடத்துல ஆனா இந்த இடத்துல செல்லிங் வரும். நான் போட்டுருக்கிற 508 40 வாங்கலாம்னு சொன்னேன். இருந்தாலும் இது வந்து இன்னும் மேல போனா நமக்கு 26% இருக்கு. எப்போ இருக்கிற விலையில கீழே இறங்கினா எனக்கு கூடுதல் பர்சன்டேஜ் வரும். திஸ் இஸ் ரிலாக்ஸ் ஆஃப் ஃபுட்வேர். ஸோ அங்கங்க 1-2 அப்படி பார்த்துக்கலாம். நான் வந்து பேக்கேஜிங் அண்ட் ஃபுட் அண்ட் பியூர். தென் லெட் அஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் டாடா கன்சியூமர் எடுத்து பார்க்கலாம். டாடா கன்சியூமர். ஸோ டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். ஸோ டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கு பார்க்கலாம். லாஸ்ட் ஃபியூ டேஸ் கொஞ்சம் ஏற்றம் தான். ஆனால் ட்ரெண்ட் இன்னும் பெருசா மாறலை இல்லையா? ஸோ கரண்ட்லி இது எப்படி இருக்கு? ஸ்டில் இது உடனடியா நம்ம வைலிஸ்ட்ல வச்சுக்கலாமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. கரண்ட்லி த பிஹேவியர் இஸ் கம்ப்ளீட்லி அந்த டவுன் சைட். நம்ம வந்து இதை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய இந்த ஒரு நகர்வு அப்படின்னா டவுன்வர்ட் சேனலுக்குள்ள இருக்கு. அதனால இந்த ஏற்றம் திரும்ப இது பிரேக் பண்ணி மேல போனாதான் லைஃப். இது அவ்வளவு சீக்கிரம் கை வைக்க வேண்டாம். 1110 அதை தாண்டி மேல ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னா எஸ் இதுல கண் வச்சுட்டு இதுக்கு நமக்கு ஒரு நம்ம டார்கெட் கூட 1110 மேல இட் இஸ் நாட் அ நைஸ் டார்கெட். இதை நோக்கி போகணும். அதை நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ 1110 ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அதை உடைச்சு மேல போச்சு அப்படின்னா 1162. நாட் அ பிக் டார்கெட், டீசென்ட் டார்கெட்டா இருக்கலாம். 50 ரூபாய் கிட்ட இல்லையா? 50 ரூபாய்ன்றது இட்ஸ் ஆல்சோ வெரி டீசென்ட் நம்பர். ஒரு சொல்லுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், நம்ம அந்த பேக்கேஜ் அண்ட் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் அந்த இண்டஸ்ட்ரி, ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டிருக்கேன். கண்டிப்பா நமக்கு நார்மலாவே சூப்பர் டூப்பரா இருக்கிற கம்பெனி டவுன், அதுக்கு அடிஷனல் பெனிஃபிட்டும் வேற இதெல்லாம் இருக்குது. இந்த 4 நாள்ல பெருசா இந்த இடத்துல ஒரு கேப் அப் ஆன பிறகு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஆனா எங்க இருக்கு இப்போ ஆல் டைம் ஹைல இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டாக் டு பை ஃபார் அ லாங் டர்ம். இந்த ஸ்டாக் ஆல் டைம் பை அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ எவர் கிரீன் ஸ்டாக்கா இப்ப இருக்குது. அதனால இத பை அப்படின்னு சொல்றதுக்கு கரண்ட் பிரைஸ்ல 3400 இருக்கு. அந்த மாதிரி பைன்றது கொஞ்சம் நம்ம இருக்கிறதுலே ஹை பிரைஸ்ல வாங்குவோம். டிப்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணீங்கன்னா இந்த ஒரு டிப்ல இதெல்லாம் முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ். அங்க கூட வாங்குறத பத்தி யோசிக்கலாம். ஸோ தட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் விக்கெட். அண்ட் கமிங் டு ஆட்டோ கார் இது இல்லையா? ஸோ இதுல ஏற்கனவே மடமடன்னு ஏறி போச்சு. நீங்க வந்து டூ லேட் டு டச் தி ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. குறிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார். இந்த ஜிஎஸ்டினால ஒரு ஜம்ப் வந்து இருந்தாலும் கூட ஏற்கனவே அது மூவ் ஆயிட்டு இந்த இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இட் மூவ் பை 21%. ரைட். ஸோ இது ஏற்கனவே ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்துல இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் தான் காரணம். அதுவும் நம்ம டெக்னிக்கலா படிச்சா என்ன படிக்கணும்? தெர் வாஸ் கன்சல்டேஷன் இருந்தது பாத்தீங்க. ஸோ மே, ஜூன், ஜூலை பார்த்துட்டு எப்போ உடைக்குது? அது ஆகஸ்ட் மாசம் உடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா வகுப்புல, இந்த மாதிரி ஒரு சைடு மூவ் இருந்தது அப்படின்னு சொன்னா தென் எந்த அளவுக்கு சைடுல இருக்கோ அந்த அளவுக்கு மேல போகலாம். அந்த மாதிரி நீளமான சைடு வேணா நீளமான. இட் இஸ் அ பை கேண்டிடேட் பட் நாட் அட் திஸ் பிரைஸ். ரைட், நாட் அட் திஸ் பிரைஸ். இஃப் இட் கம்ஸ் டவுன் டு 4800 and 4400 they are the better price to buy. அதனால இப்போ ஓடி போய் வாங்கக்கூடாது. நம்ம பிச்சுக்கிட்டு போனது எது? மாருதி. ஓகே. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே இது வந்து எப்படி இருக்கு? ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹைக் போயிடுச்சு சார். மார்க்கெட் கஷ்டப்படுது அப்படின்னா அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. இது ரைட், திஸ் அ மந்த்லி சார்ட். ஸோ கடந்த ஒரு வாரத்திலையும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒரு ஏற்றத்தையும் அது கொடுத்துருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த ஒரு வாரமும் அப்படின்னா இதை விட மாட்டாங்க, ஏறிட்டு இருக்கிறத பாக்குறோம். ஓகே. ஸோ சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதனால அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது இன்னும் கிராஸ் ரோட்ல தான் இருக்குது. அமெரிக்காவோட அந்த டேரிஃப் செட்டில் ஆகிற வரைக்கும் எப்படிதான் இருக்கும்? இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல தான் அது இதுதான் இருக்கும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால எல்லாருமே வந்து ஆனா போர்ட்போலியோ போடுங்க, கவலைப்படாதீங்க. இது எல்லா ஏற்ற இறக்கங்களை தாண்டி சந்தையானது ஒரு வலிமையான ஏற்ற டிஃபிகல்ட் டு லூஸ் மணி அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கீப் ஹோல்டிங்.